கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலே கூட தேவன் இங்கே மறுபடியாக நல்ல சாங்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எளிமையான பாஸ்டர் ஐயா நாராயண் சாஹிப் குறித்து சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். ஆனால் தேவன் அவரோடு கூட ஊழியத்திலே என்னை இணைத்து வைத்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்திலே நிறைய ஊழியக்காரரோட நான் தேவி பழகி இருக்கிறேன். ஆனால் நாராயண் சாஹிப் மாத்திரம்தான் ரொம்ப க்ளோஸாக நான் பேசுவோம், செய்வோம், பண்ணுவோம். எல்லா ஊழியர்களையும் அழைச்சி கொண்டு போய் முன்னிறுத்தி இந்த ஊழியத்திலே கொஞ்சம் என்ன அடுத்தபடியே அப்படியே கொண்டு வந்தவர். இந்த கடந்த 7 வருடங்களாக இருக்கும். ஒவ்வொரு மாதத்துல 2வது செவ்வாய்க்கிழமை அவருடைய சபையில் தான் மெசேஜ் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இவன ராபர்ட் ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஊழியத்திலே ஊழிய பாதையை எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த திமையான ஐயா ராபர்ட் ஐயா அந்த நாராயண் ஐயா அவர்கள் ஊழியத்திலே அடுத்த கட்டத்திலே என்னை கொண்டு வந்தார்கள். அது மிகவும் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாராயண் ஐயா கூட பழகும்போது சொல்லுவார், ஊழியத்திலே உங்களுடைய மெசேஜ் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படுகிறதா, நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார், இன்னும் நீங்கள் அதிகமாக செவிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல் லாரன்ஸ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஊழியக்காரர் மாதிரியே தெரியாது. ஒயிட் போட்டு அந்த சபையில் மட்டும் தான். மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் இறங்கி அவர் செய்வார். தையூர் பகுதியில் ஒரு நல்லறையில் அவரே இறங்கி பெட்டிக்கு ஆணை அடிக்கிறார். அப்போ அந்த தையூர் பகுதியில் இருக்கிற எல்லா இந்துக்கள் மற்ற அவங்க சொன்னால் நான் சொல்கிறேன், ஊழியக்காரனா இந்தமாரி ஊழியக்காரன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னதை என் காவலை கேட்குறேன். அவரே இறங்கி ஆணையிச்சு அவரே இருந்து எல்லாம் பண்ணுவார். இது வந்து என்னை ரொம்ப நான் கூட ஊழியக்காரனா அப்படியே பெரிய தோரணை அப்படியே அப்படியே என்ன அந்த என்னைக்கு பார்க்கணும் அதிலிருந்து எனக்கு ஒரு தாழ்மை அந்த நாளிலையும் கற்றுக்கொண்டேன். அந்த அவருடைய லைஃப்பை பார்த்து என்னுடைய அதே போல அவருடைய இருதயத்தில் கள்ளங்கோடன்றது இருக்காது. தப்புனா தப்பு உடனே சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அவர் நெருங்கி நல்லா பழகக்கூடிய ஒரு தேவதாசரை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இனிமேல் ராபர்ட் ஐயாவும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இப்பொழுதும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தோம். தையூர் சபை கட்டப்பட வேண்டும், நல்ல ஏசியெல்லாம் போடணும், நல்ல மாளிகையாக அதை பண்ணணும், ஐயாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா ராபர்ட் ஐயா நானும் பேசிக்கின்றோம். நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் அந்த ஊழியத்தில் பெரிய காரியங்களே செய்வார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் நிறைய காரியம் எதுனாலும் எனக்கு ஃபோன் அடிப்பார். இங்கேருந்து ஃபோன் அடிக்கும்போது நான் உடனே அதை கீழ்ப்படுத்த காரியங்களை செய்வேன். அவர் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் சொன்னால் அந்த சரீரத்தில் அந்த கிட்னியில் கல் இருக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்பட்டு அப்படியே ரொம்ப மயங்கி கொடுப்பார். இப்போ ஆண்டவரை சொன்னோம், ஆண்டவரே ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சபையார் நாங்களாம் செவித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்காக நம்ம ஒவ்வொருவரும் செவித்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிஷப் ஐயா ஜான்சன் ஐயா இருக்கிறாரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் வந்து நான் படிக்கும் போது எனக்கு வாழனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவார், சொல்லுவார், மகாராஜா நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல என்னை தட்டி கொடுப்பார். இன்றைக்கு இந்த மேடையில் சொல்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த மாதிரி தேவன் ஊழியக்காரர்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறபடினால கர்த்தர் அவர்களோடு கூட அருமையான ராபர்ட் ஐயா கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறேன். 50 வயதை அவர் தொட்டிருக்கிறார். அரசை தான் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அரசாக அடிச்சோன்னா அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. முழுசாக அடிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 150 200 அடிச்சா அவ்வளோதான், அந்த மைதானத்தை சிந்தி வருவான். ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனே அப்படி இருந்தாலும் சொன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர் அரை சதத்தை அடிச்சிருக்கிறாரு. சீக்கிரத்தில் முழு சதத்தை அடித்து டபுள் சதத்தை அடிக்க முடியாது ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, மீகாயில திருத்தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை அருமையான ஐயா சொல்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை சொல்லுமா ஹல்லேலூயா. இனி வரும் காலங்களில் எல்லா அதிசயங்களே தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்திலே அதிசயம், அவருடைய சரீரத்திலே அதிசயம், அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயம். அருமையான ராபர்ட் ஐயா அவருடைய ஊழியத்திலே அவர்
அவருடைய குடும்பத்திலையும் தேவன் அந்த குடும்பத்திலையும் தேவன் இனி வரும் காலங்களில் அதிசயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆச்சரியப்படும்படியாக அருமையான லாரன்ஸ் ஐயா சபையில அதிசயம் அற்புதம் நடக்காது. நானே பார்த்துருக்கேன், நானே சாட்சி. நேர்ந்து கூட ஒரு அம்மா பார்த்தேன், 10 வருஷம் குழந்தை. அருமையான ஐயா நாங்களாம் ஜாம் பண்ணிட்டு நாலு கழிச்சு 22ஆம் தேதி அவங்க வீட்டில் 14 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அருமையான ஊழியக்காரர் அருமையான ஐயா ராபர்ட் ஐயா லாரன்ஸ் ஐயாலாம் போய் ஜாம் பண்ணாங்க. ஜாம் பண்ணி கர்த்தர் குழந்தைய கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சீக்கிரத்தில் 22ஆம் தேதி ஒரு மீட்டிங் வைக்க போகிறாங்க. அதுமாரி அதிசயங்களை கண்கூட நான் பார்த்துருக்கேன். தேவனுடைய ஊழியக்காரன் சொல்வது அல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் மூலியமாக ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களை கண்கூட பார்க்க முடியாத வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை சொல்லுமா ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த பவுல் அப்போஸ்தலர் சபை இந்த ஊழியத்தில் இணைத்ததுபடினால நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சங்கீதம் 91ஆம் வசனத்துல அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கடைசி வரை நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் காண்பார். ஹல்லேலூயா. இன்றையோடு இல்ல, தேவனுடைய வசனம் சொல்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்திகளை என்ன செய்வேன், விவரிப்பேன். ஹல்லேலூயா. சாவு வரும்போது வரட்டும், ஆனால் அது வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இல்லை சொல்லணும் ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதுதான் கர்த்தர் ஒரு பெரிய உலகத்தில் எந்த வேலை செஞ்சாலும் சரி. நான் போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்கா ஜாயின் பண்ண 93ஆம் வருஷத்தில் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் வந்தேன். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா என்னை பார்த்து பைத்தியக்காரன். ஆமாம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான ஐயாவை ஆசீர்வதித்து இன்னும் நீண்ட நாட்களில் ஆயுஷ் நாட்களை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து அதிசயங்களை காணும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ. மகாராஜா சொன்னாங்க, அந்த ஸ்டோன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கர்த்தருடைய கிருபையினால நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பயங்கரமான வலி எடுத்துச்சு. வீட்லேயே சொன்னேன், போ இன்றைக்கே போ, ஏன்னா நாளைக்கு ஜெபம் நிறைய காரியம் இருக்கும், இன்றைக்கே போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் அந்த வழியே இல்லாமல் மாறிட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அந்த கல் வந்து என்ன செய்யணும், உராசி வலி எடுக்கும். அது வந்து கிட்னியில் இல்லை, கொஞ்சம் வர வழியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ தான் நான் வேலையை செய்யாமல் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னோடு இணைந்து ஊழியர் செய்கிற உடன் ஊழியர் பாஸ்டர் சீமோன் அவர்கள் கல்குட்டை பகுதியில் பவுல் அப்போஸ்தலர் மகிமையின் ஜெப வீட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சிறு சாட்சி வார்த்தை சொல்லும்படி அன்பருக்கு பிரைஸ். உடன் ஊழியர் பாஸ்டர் சீமோன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிழ்ப்படுவதாக. இது நாமே சாட்சியாக இருக்கிறதுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். முதல் முறையாய் நான் அதை திருசபைக்குள் என் நண்பர்களுக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். அது முதல் நான் பார்க்கும்போது ஆலயம் முடிந்த பிறகு நான் போனேன். ஒரு எளிமையான ஒரு மனுஷன், ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு கைவரி போட்டுக்கிட்டு எளிமையாக இருந்தார். நான் போகும்போது யார் ஆகுதுன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்தால் ஊழியக்காரங்க. ஆனால் ஊழியக்காரங்க இவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க. அவர் எப்பவுமே எளிமையாக தான் இருப்பார், எளிமையாக தான் இருப்பார் சொன்னார். அது மாத்திரம் நான் பிடிக்க எனக்கு முதலாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது என் ஊழியக்காரர் தான். எனக்கு எல்லாமே என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்க வைத்தது, நான் பாட வைத்தது, தேவனை ஆராதிக்கும்படியாக என்னை கற்றுக் கொடுத்தது எல்லாமே என்னுடைய ஊழியக்காரர் தான். அநேக நேரத்தில் எனக்கு அநேக தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான வழியில் இருக்கும். அப்போ நான் வாரியத்தில் இல்லை, அப்போ என்னுடைய அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் ஊழியக்காரரை தடுத்து நிறுத்துவார். இப்படி செய்யக்கூடாதா, அப்படி போகக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அது தவறு, அது தவறான காரியம், அது தேவனுக்கு தெரியலாத அருவருப்பான காரியம், அப்படி பேசக்கூடாதா, அப்படி ஒரு நல்வழியில் நடந்துக்கூடிய ஒரு நல்ல ஒரு போதகராக எனக்கு இருந்தார். அது மாத்திரம் இன்னைக்கு அந்த ஆண்டு நேரத்தில் பாருங்க ஸ்தோத்திரம், அநேக காரியங்கள் இருக்கும், அநேக வேலைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆண்டு நேரத்தில் எல்லாமே அவர் தான், எங்களுக்கு எல்லாமே அவர் தான் எடுத்து செய்வார். என்னென்ன காரியம் செய்யணும், என்னென்ன காரியம் நடத்தணும் என்று அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு.
அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. அது மாத்திரக்காரர்களுக்கு நான் கல்குட்ட பகுதியில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். பாருங்க, அவருக்கு 3 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? 3 பிள்ளைங்க. ஆனால் 3 பிள்ளைங்கிட்ட ஊழியத்தை நடந்து என்று ஒரு சொல்லாதபடிக்கு நான் ஒரு 3வது மனுஷன். யாருமே எனக்கு தெரியாது. ஒரு சொந்தமோ, ஒரு அண்ணன் பையனோ, ஒரு தம்பி பையனோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு உறவோ கிடையாது. நான் யாரோ ஒரு 3வது மனுஷன், சாதாரண ஒரு மனுஷனாய் ஒரு தேவ ஆலயத்துக்கு நான் பிரவேசித்தேன். ஆனால் என்னுடைய கையில் மைக்கை கொடுத்து, அப்பா நீ ஊழியம் செய்ய, தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, அந்த கல்குட்ட பகுதியை இப்போ முழுமையாக நான் அழைத்து கொண்டிருப்பேன். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஐயாவோடு இணைந்து நான் ஊழியத்துக்கு போவேன், வருவேன். பிறகு காலையில் செல்ல அந்த ஊழியத்தை என் கையில் நடத்துவதாக எனக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கத்துடைய சுத்தமாக இருந்தாலும் நான் ஜீவனோடு இருப்பது அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் ஆடுகளோட நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆடுகளோட நிலைமையை அந்த மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், யார் விசுவாசிகளாக இருக்கட்டும், வாடகை பிள்ளைகளாக இருக்கட்டும், அது பெரியவர்களாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அது முதலாவது ஆறுதல் செய்வார், ஒரு சமாதானப்படுத்துவார், ஒரு சந்தோஷப்படுத்துவார், ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர் தேவ ஊழியக்காரர்கள். இம்மட்டுமாய் என்னை பாதுகாத்து, இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து, இம்மட்டுமாய் உயர்த்தி வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஊழியக்காரர்கள் இன்னும் அநேக சரீரத்தின் பலவீனங்கள், சோர்வுகள் அதெல்லாம் எடுத்து போட்டு நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளாய் இன்னும் ஆண்டவர் வழிநடத்தணும். அநேக பிறந்த நாட்களை காணொலி தேவன் உதவி செய்யணும். கர்த்தர் இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய மாமா அவர்கள் சரீர பலவீனம், எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்லை. இருந்தாலும் மருமகனாக மகனாக சிறு வயதிலிருந்து அவங்க தான், என்னுடைய மாமி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க கல்யாணம் ஆன புதுசில் நான் குழந்தையாக இருக்கிறேன். அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது. 1 வாரம் 2 வாரம் என்னை வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க தாயார், என்னுடைய மாமியினுடைய அம்மா, என்னுடைய மூத்தார் ஆயா, அவங்க கடை வச்சுருந்தாங்க, அரிசி கடை. அப்போது அவங்க தூக்கிட்டு போகும்போது, முன்னாடி 1 வாரம் தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு குழந்தை வச்சுக்கிறேன் கையில் அப்படின்னு சொல்லுங்கிற அளவுக்கு என்னை அவங்களாம் வளர்ந்தது. என்னுடைய மாமா ரொம்ப சரீர பலவீனம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எத்தனையோ முறை மரண தருவாயில் இருந்து போன மாதம் கூட ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த முறை ஆம்புலன்ஸில் போயின்னு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் சவுண்டுக்கு எடுத்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி. அப்படியான ஒரு சூழ்நிலையில் கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பு நிமித்தமாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். சாட்சி கொடுப்பார்கள். உட்காந்து சொல்லுங்க கூட தனுஷ் தனுஷ் கூட நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான பெருமையினாலே இந்த நல்ல வேலையிலே கடந்த மாதத்திலே நான் மிகவும் 2 நாள் எனக்கு எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதே தெரியாமல் இருந்தேன். கர்த்தர் இந்த இடமெல்லாம் வந்து பார்க்கணும் என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறேன். இப்பொழுது இந்த இடத்தை காணப்பட்டதாக அருமை ரட்சகர் எனக்கு உதவி செய்தார். எல்லாம் உங்களுடைய பெரிதான ஜபம் இது எங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுடைய மருமகன் எனக்கு மகனாக இருந்தார், என் தங்கச்சி பையனாக இருந்தார், இப்போது எனக்கு மருமகனாக இருந்தார். அதனால என்னுடைய மருமகனுக்கு இன்று 50வது ஆண்டு பிறந்த நாள், 50வது ஆண்டு பிறந்த நாள். ஆனால் 50 வயசு ஆகவில்லை. 49 வயசு முடிந்து 50 வயசு தொடங்குகிறார். அடுத்த வருஷம் இந்த நாள் எடுத்தால் அவருக்கு 50 வயசு பூர்த்தி ஆகுது. எனக்கு 80 வயசு, அடுத்த மாதம் 80வது வயசு, 80வது பிறந்த நாள். அதுக்கு அடுத்த வருஷம் தான் எனக்கு 80வது.
வயசு முடியும். அதனால் இந்த நல்ல நாளிலே எனக்கு 80 வருஷம் வரைக்கும் காத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேவனுக்கு தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு இல்லாத வியாதியே கிடையாது. எனக்கு கிட்னி ஃபெயிலியர், என்னுடைய ஆற்று வீக்கம், எனக்கு பித்தப்பை கிடையாது, உடலில் அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனாலும் இந்த பலத்தை நீங்கள் இருக்கிற பலத்தோடு போட்டு பிரியனுக்கு சொன்னது போல எனக்கும் இந்த இருக்கிற பலத்தோடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். என்னுடைய மருமகன் படித்திருந்தால் ஒரு ஆஃபீஸராக போயிருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இருந்தது, படிக்க வைத்திருக்க வசதியும் இருந்தது. ஒரு MA BA இப்படி போன்ற ஒரு பட்டத்தை பெற்று தந்திருக்கலாம். ஆனால் அவர் முடித்து வாங்கிய அந்தபடினாலே உலகத்துக்கு போக வேண்டிய இந்த வாங்கிக்கிறதுனால அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாங்கிக்கிறதுனால அவர் ஊழலுக்கு சென்றிருக்கார். இருந்தாலும் அதிகாரியாய் போய் அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட உங்கள் மதிலை செய்கிற மூடி திரும்பத்தினால் செய்கிற சந்தோஷம் அவருக்கு மிகுதியாக இருக்கிறது. என்னுடைய அவருக்கு 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் எனக்கு 4 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். ஆண்டவர் 4 பெண் பிள்ளை கொடுத்ததுனாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அவர் இனிமேல் தான் அனுபவிக்க போகிறார். ஆண் பிள்ளைகள் பெற்றது கடினமாக இருக்கிறது என்று எப்போ சொல்வார் தெரியாது. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கலகலப்பு, வளையல் சத்தம், இதெல்லாம் 6 மணிக்கு மேலே அவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இவர்கள் 6 மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஆண்கள்லாம். அதனால கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை மிக நேர்த்தியாக நடக்கிறார். நான் சொன்னது மாதிரி அவருக்கு அடக்கொடுக்கமாக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அதனால் ஊழியத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்தேன். ஊழியத்திலே அவர்கள் தாங்களாய் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதனுடைய நடக்கட்டும். இந்த சாட்சியை அருமையாக கொடுத்த இந்த ஊழியக்காரருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேசினால் மூச்சுவாங்க, அதனால் இப்போது நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய மாமி அவர்கள் என்பதாக வந்து சாட்சி சொல்வார். சரி, அடுத்தது எங்கள் அம்மா ரெடியாக நேரத்தையும் இந்த நாளையும் இந்த சமயத்தையும் ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுத்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகருக்கு கிடைக்கக்கூடாத சிலாகியத்தை இந்த அருமையான வேலையில இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறதுனாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில என் மகனும் என் மருமகனுமாகிய ஆரன்ஸுக்கு 50வது வயது வரைக்குமாய் ஆண்டவர் பாதுகாத்து இந்த நாளை காண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சேர்த்து ஆண்டவர் உதவி செய்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 1975 வருடம் திருமணமானது. எனக்கு 7ஆம் மாதம் திருமணமானது. 9வது மாதம் 13ஆம் தேதி என் மருமகன் பிறந்தார். ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்கள எடுத்தாங்க. ஆனாலும் அவன் வந்து அவங்க ஐயா வந்து அவங்க அம்மா வந்து இருந்ததை விட என்கிட்ட தான் இருக்கான். எனக்கு அப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நான் சின்ன பிள்ளைய தூக்கிட்டு எங்கே போனாலும் நான் சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டேன். அப்போது எங்கள் அம்மா கேட்பாங்களாம், என்னம்மா உங்கள் பொண்ணுக்கு இப்போ தானே திருமணம் ஆச்சு, பிள்ளைய தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து என் வேலை ரகசியமாக சொல்லுவாங்க, அம்மா நீ வரும்போது அந்த பிள்ளைய தூக்கிட்டு வராங்கம்மா, அதை விட்டுட்டு வந்துடுமா அப்படின்னாங்க. நான் சொல்லுவேன், அம்மா நான் வந்தேன்னா தூக்கிட்டு தான் நான் வருவேன், நான் தனியாக வரமாட்டேன், நான் தனியாக வரமாட்டேன், என் பிள்ளைய நான் விட்டுட்டு நான் தனியாக வரமாட்டேன். ஆண்டவர் முன்குறித்த அவர் அழைத்த தேவன், அவர் அழைப்பை நிறைவேற்றும்படியா அவரை ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாங்கள் நினச்சி பார்க்கல, நாங்கள் எண்ணி பார்க்கல அவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்வார். சின்ன வயசுலேயே ஒரு பெரிய அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்து ஜுரம் வந்து எங்கள் அண்ணனை கூட அடிச்சிட்டார். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள்
அவர் வந்து அவர் ஜீவனோடு வருவார்ன்ற நம்பிக்கை இல்லாத இருந்தோம். ஆனால் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். அவர் ஊழியத்தை செய்யும்படியா அவர் முன்குறித்தபடினால அவர் ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். என் ரெண்டாவது மகள் வந்து பிறக்கும்போது கொஞ்சம் பலவீனமாக தான் பிறந்தாள். பிறக்கும்போது பலவீனமாக பிறந்ததுனால அவளை டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவள் வாலிப வயது அடைந்த உடனே நான் யோசிப்பேன், நம்ம பிள்ளைய யார் வருது, நம்ம பிள்ளைய யார் வந்து கட்டிட்டு போவாங்க, இப்படி வியாதியாக இருக்கேன். எப்போ பாரு ஸ்கூல் போனாலுன்னா கூட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வரும், போய் யாராச்சும் ஒருத்தர் தான் தூக்கிட்டு வரணும் அவள் அந்த சூழ்நிலை இருப்பாள். அப்போது நான் யோசிச்சுன்னே இருப்பேன். எங்கள் வீட்டில் மட்டும் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவர் எதை செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மையானதான் செய்வார். நான் என் கணவர் சொன்னது போல 4 பிள்ளைகளை பிறந்தாலும் பெண் பிள்ளைகளாக பிறந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, என் மாமியாரும் சரி. ஒவ்வொரு வீட்டில் ஒரு 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்க, வெறும் பொட்டை பிள்ளைங்களா பெற்று போகிறாங்க சொல்லுவாங்கல்ல. நாத்தனார் தான் சொல்லுவாங்க. என் நாத்தனார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஹாஸ்பிட்டலில் எனக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க அண்ணன் வந்து என்னை இப்படி பார்த்த உடனே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க சொல்லுவாங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க நம்ம அண்ணனை. நான் சொல்வேன், அம்மா எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் பிறக்குதாம்மா, என்னம்மா செய்யறதுமா, அண்ணி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க. இந்த காலத்தில் எந்த நாத்தனாருன்னு சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, கூட பிறந்த சகோதரிங்க கூட பிறந்த சகோதரிக்கு சொல்ல மாட்டாங்க, தாய் பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க, பிள்ளை தாய்க்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் நாத்தனார் வந்து எனக்கு அவளோட தைரியத்தை சொல்லி என் 4 பிள்ளைகளையும் என் நாத்தனாரும் என் அண்ணனை தான் என் காப்பாற்று. பால் கொடுக்கறதுக்கு தான் நான் தாய், மற்றபடி 4 பிள்ளைகளுமே அவங்க தான் வளர்த்தாங்க. அதே மாதிரி என் மருமகனையும் நான் தான் வளர்த்தேன். அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என் நாத்தனார் என்னை கேட்டாங்க, ஜானி எல்லாரும் சொல்லுங்களா. எனக்கு அந்த நேரத்தில் இருந்த சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பலவீனமாக இருக்கிற பிள்ளைய வெளியே இடத்துல கொடுத்துட்டு அவங்க ஏதாவது நம்ம பிள்ளைய சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட பாருங்க, அந்த பலவீனமான பிள்ளைய அவங்க வீட்டில் கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் அவளையே தெரிந்து கொண்டார். ஊழியத்தை செய்யும்படியா அவளையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 4 பேருக்கு இந்த குடும்பத்திலே 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியா இந்த குடும்பத்தை ஆண்டவர் இந்த பகுதியிலே சாட்சியாக நிலைநிறுத்திருக்கிறபடினாலே சொல்கிறோம். ரெபெக்காளுக்கு சொன்னது போல, நீ போடா கோடியாக வாழ்வாக என்று சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு நான் வைக்கிறேன், போடா கோடியாக கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து ஆபிரகாமுக்கு சொன்னது போல அவனை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆண்டவர் வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே என் கணவர் சொன்னார், 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, ஊழியம் செய்யும்படியாக கொடுத்துருக்கிறார். ஆண் பிள்ளைகளை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா 3 ஆண் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது விசுவாசிகளை, அன்புள்ள விசுவாசிகள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அமைந்த சாட்சி. அடுத்ததாக என்னுடைய தாயார் அவர்கள் சுருக்கமாக சாட்சி. அடுத்ததாக என்னுடைய அத்தை குளோரி ரெடியாக. சின்னையா சொன்னார், மகன் அம்மா சுருக்கமாக சாட்சி சொல்கிறாங்க. அவர் பெரிய சாட்சி சொல்லலாம், நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய சாட்சி அப்படி சொல்கிறேன். பிறந்து 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை வயிற்றுலேயே செத்து போச்சு. மாதம் கணக்கு இருந்தாலும் நாங்கள் கிராமத்தில் மதுரைக்கு அந்த பக்கம் இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க, வீட்டோட பார்த்தா எல்லாம் பார்த்து வீட்டோட பாருங்க மருந்தேசுங்க அப்படிலாம் பெரியவங்க பார்ப்பாங்க. பார்த்து அந்த குழந்தை எனக்கு முதல்ல என்னன்னு தெரியல. அப்போ குழந்தை வயிற்றுலேயே செத்துட்டு அப்போ பஸ்ஸு கூட கிடையாது, பஸ்ஸு வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ஒரு மூட்டை 4 தான் வந்துட்டு அதை தான் எடுத்துன்னு போனாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துட்டு வயிற்று செத்து போயிட்டு எங்கள் ஐயாவை
ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கத்திரி கிருப்பினால ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு குழந்தை காட்டல. அவங்க மட்டும் போய் கீழ்ப்பாங்க எனக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க கீழ்ப்பாங்க கடையில் கொடுத்து அங்கே அலைன் பண்ணாங்க. ரெண்டாவது மகன் பிறந்தாரு. மூணாவது ஒரு பொண்ணு பிறந்து 5 வயசு இருக்குது. மதுரை வந்துட்டப்போ 5 வயசு இருந்து மஞ்சள் காமால் செலுத்தி எங்களுக்கு தெரியல. நல்லா எல்லா டாக்டரும் பார்த்தோம். ரெண்டாலும் கூட கண்டுபிடிக்காத மஞ்சள் காமால். ரெண்டாலும் எனக்கு கத்தர் ஒரு மகனை கொடுத்தாலும் என் மகன் ஒரு மகன் சொல்ல முடியாது. என் மகனுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. 7 பேர் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கிரேசி நீ ஒரு பிள்ளை பெற்றிருக்க, கிரேசி நீ 10 பிள்ளைக்கு சமமாக பெற்றிருக்கேன், அவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் போகாது. ஐயா மகாராஜா சொன்னார் என் பிள்ளைய பற்றி. அவ்வளோ வேலை செய்வார். இப்போ கூட மெட்ராஸ் பண்ணால் ஒரு கட்மையில் போட்டுன்னு ஒரு ட்ராசர் போட்டுன்னு வெங்காயத்தோடைய எடுத்து கட்டின்னு போயிடுவார். எல்லாம் நான் 10 மாதிரி போகிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இல்லை நீ இது மாதிரி போயின்னா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட போன வாரம் கூட போய் ஒரு தக்காளி பெட்டி எடுத்துன்னு போய் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு அது மாதிரி வயலிங் வேலை, கரண்ட் வேலை, சுத்தமாக கூட யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெயிண்ட் அடிக்க 2 நாள் வேலை வச்சுட்டாருன்னா அவங்கள அனுப்பிட்டு மீதி வேலை சொல்கிற வேலை செஞ்சுருவார். எவ்வளோ வேலை செய்வார் அதெல்லாம் சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் மதுரையில் அப்போ வந்து படிச்சுங்க இருக்காரு. மதுரையில் இருக்கிறோம். பெரிய விபத்தில் ஒரு ஐயாவுக்கு கை ஆக்சிடென்ட் ஆகி சோதர் வந்துச்சு. அவர் கூட கிராம ஊழியர் செய்கிறதுனா ஐயாவை பார்க்க வந்தாங்க ஒரு 2 பேர். ஒரே பார்த்து அப்போ துத்துன்னு இருப்பான், ரொம்ப துத்துன்னு இருப்பான். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த சைக்கிளே தள்ளின்னு போய் அவர் பஸ் ஏறிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது பஸ் ஏறிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் அடிச்சு அங்கே பிரிஞ்சு இருக்கு. அதை தீக்கு போட்டு அப்புறமா எனக்கு வந்து சொல்கிறாங்க, குழந்தைக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஐயாவுக்கு கட்டி போட்டுன்னு அந்த இதுலேயே போய் திருப்பமாக அந்த எலும்பு திருப்ப இதுவாகி போச்சு. மறுபடியும் போயிடுறேன். அப்போது கத்தருடைய நாமத்தினால அந்த ஆபத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைய என்னோட என் மகனை வச்சு அங்கே இருக்குங்க நிறைய பேர் பணம் வாங்கி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இது கொடுங்க அது கொடுங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஏற்றி போயிட்டோம். அதை வச்சு அவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க அங்கே இருந்துங்க. அது மாத்திரம் இல்லாதபடி எத்தனையோ விபத்து சர்ச்சைக்கு போவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை வச்சுங்க என்ன வண்டி போடுறோமா, எப்படி போடுறோமா. ஆனால் இப்போ மாதிரி அப்போ வண்டி கிடையாது. நிறைய கம்மியாக தான் இருக்கும். மதுரையில் அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க. அந்த நாள் வந்திருக்காங்க எங்கள் மாவா சகோதரி. அவர் வீட்டுக்காரு ஒரு நல்ல ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அந்த வாட்சை கட்டின்னு புது சட்டை போட்டு பிரிட்டிஷ் காப்பி வரும்போது ஸ்பீடாக வந்து ஊந்து அந்த வாட்சும் வாங்கி போச்சு. புது சட்டைலாம் தெரிஞ்சு போய் அப்படியே அடிப்பட்டு விட்டுன்னு வராங்க. அப்படி கண்ணீர் வடிப்பேன் நான் என் பிள்ளைக்காக. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து +2 2 தடவை ஃபெயில் ஆகிட்டாரு. அப்போது கீழாரில் ட்விட்டர் வந்து படித்து ஆக்கிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. ஆக்கிட்டு வச்சுட்டு போயிட்டு நான் எங்கே போனாலும் அவங்க அனுப்பிட்டு நான் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். வீட்டில் வந்து அம்மா பார்த்தா அம்மா ஆக்கிட்டு வச்சுட்டு போயிட்டு அப்படியே எப்படிப்பா நேரம் எழுதுறியே அப்படின்னா நான் போயிடுமான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 3 சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, ஸ்பீடு சைக்கிள். அதில் 10 நிமிஷத்தில் போயிட்டு இருக்கான். போயிட்டு அப்போ போன் வாங்கி கிடையாது. நான் சும்மா நேரம் சீக்கிரம் போனவே பிள்ளை எப்படி போய் பறிக்கிறது முதலே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கத்தருடைய கிருபையால் அவளை சீக்கிரம் போய் அவன் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்லை, எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க அந்த சாப்பிட்டு உடனே அப்போ மூளையெல்லாம் வரல. நாங்கள் இங்கே மதுரை தான் இருக்கிறோம். ஒரு மூளைக்காட்சி மாதிரி வியாதி வந்து சொல்ல ரொம்ப ட்ரெஸ்ஸை வந்து கைது போட்டு ஓடிட்டான். ஓடி அவங்க அப்பா வந்து பிடிக்கிறாரு, அவர் அடிச்சாரு ஒரு அடி அப்படி சொல்லிட்டாரு. அவ்வளோ பலமான ஆள் தான் அவரே சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட அடி அடித்தார் அதுக்கு காற்றுடைய இதனால. அப்போலாம் நாங்கள் ஒரே கண்ணீரோடு எந்த இடத்துல போவோம், எந்த இடத்துல எங்கே போவோம், எந்த ஆஃபீஸ் போகணும்னு எங்களுக்கு புரியல. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணெல்லாம் ஒரு ஆட்டோவில் போயிட்டாங்க. நான் அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு ஆட்டோவில் போகிறோம். எங்கள் பெரியப்பா பிள்ளை வந்து இப்போ ஊழியத்துக்கு அப்போ கிராம ஊழியம் செய்து அந்த பக்கம் வராது. இன்னும் எனக்கு தனிச்சுட்ட நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்லி வந்து நான் கையை பிடிச்சின்னா அழுகிறேன். அவரும் என்னோட பிரச்சனை எனக்கு 5 பிள்ளைங்க இருக்குது. எசப்பா 5 பிள்ளைங்க ஒரு பிள்ளை எடுத்துங்க. என் தங்கச்சி ஒரே பிள்ளை இருக்குது. என் தங்கச்சி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க. அவர் கண்ணீரோடு கேட்கிறாரு. நாங்களாம்
ஊழியம் தான் செய்யும். கத்திரிக்கை நாமத்தினால அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். எத்தனையோ விபத்து, எத்தனையோ வியாதி, அப்புறம் அல்சர், வயிற்று வலி, அல்சரில் துடிப்பான் பாரு, சரியாக சாப்பிட மாட்டான். சின்ன குழந்தைல எங்கேயோ தூக்கணும் சுற்றுவேலை சாப்பிட்றதுக்கு. அப்போ சாப்பிடாதது அல்சர் வந்துடுச்சு. அதில் வேறு துணியாக இருப்பான். அப்போ போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டீப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அழகாக வரும். அதுலேருந்து அந்த அல்சர்லேருந்து தான் கத்துரு சுகம் கொடுத்தாரு. அது மாதிரி நேற்று கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அம்மா கல் என்னப்பா எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ஒரு டேபிள் சேர்லாம் அவங்கள கொண்டு போகிறாங்க. இவர் பார்த்த உடனே என்ன சொல்லுன்னா, ஐயா எனக்கு வேலை எடுத்து வர முடியாது, நீங்கள் இவரே யூஸ் போட்டுவார் எல்லா வேலையும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கலவர நேரத்தில் 2 ட்ரிப்பு அவருக்கு ஒரு பிள்ளை நல்லா பழசாலி பிள்ளை ஒருத்தர் விட்டுறாரு. அப்படி சோதரம் அதை யார் சொல்லணும், அவருக்கு தான் ஒரு நிறைய வேலை வாங்குவார். எப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் லீவ் போட்டுக்கிறா தொட்டிலாம் தீக்க லீவ் போட்டுடுறோம்ப்பா அப்படின்னு சொன்னான். சாம்சன் அவனை எப்படின்னு போய் அந்த டேபிள் சேர்லாம் 2 ட்ரிப் அடிச்சார். அந்த வலி அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, இங்கே வந்து என்ன சின்னது பூண்டு இங்கெல்லாம் நீ அடையாளமா நான் வந்து ஆச்சேன். சரி பிள்ளை இவ்வளோ கவனமாக இருந்துச்சு விருப்பம் சொல்கிறேன்னு சொல்லி நான் பூண்டு இஞ்சி பாருங்க சிக்கன் பூண்டு அடிச்சு அம்மா ஏழு அப்படி எல்லா வேலையும் போட்டு செய்வார். என் பிள்ளை அவ்வளோ திரும்பியாக கற்று இந்த பண்ணு 50வது வருஷத்தை காண முடியாது. எவ்வளோ பலவீனத்திலும் எவ்வளோ விபத்துலையும் எங்கேயா கத்தார் என் பெரிய இந்த ஊழியத்து பாதியிலே கொண்டு வந்து 3 பிள்ளைகளும் கொடுத்துருக்காரு. எங்கள் இன்னும் சன்மானமாக நாங்கள் வந்து என் மருமகள் என் ஞானி எனக்கு சின்ன வயசுல இங்கே ஆண்டு வேணால் வைப்போம். வந்தால் சில நேரம் அப்படி மூச்சு வாங்கும். அப்படி எனக்கு தாங்க முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ அழுவேன். அப்படி இருந்த பிள்ளைய நான் நினச்சேன். அப்போ எனக்கு குளோரிக்காக வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு புள்ளிக்காரங்க சொன்னார், ஒரு நர்ஸுன்ற பொண்ணு இந்த மாதிரி மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கோமா நர்ஸு வருது அப்படின்னு பிள்ளையா நான் பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் மட்டும்தான் 2 அண்ணன் அப்புறம் அண்ணன் இருந்தார், சின்ன இருந்தார். அதனால் அவர் கடவுள் பிள்ளை இல்லை, அவரோட பிரகாரமாக இருக்கார். அவர் என்னை எதுவுமே நல்ல பணம் நல்லா பார்ப்பார். அவர் தான் எனக்கு வேலை செய்வார். டெய்லி ஸ்வீட் பாக்கெட் வைக்கிறார், பெரிய பாக்கெட் மிச்சர் வைக்கிறார். ஒரு வாரம் வச்சு சாப்பிட டெய்லி வைக்கிறார். இவர் டெய்லி கலனாம்பரம் மல்லி வைக்கிறார். அவ்வளோ பூ வைக்கிறாங்க. 2 பேரும் அவரே பொண்ணு தான் படிக்க வச்சாங்க. என்னால் எனக்கு படிக்காருன்னு ஒரே நாள் போயிட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லி செலவாக எனக்கு நிறுத்திட்டாங்க எங்கள் அம்மா. நான் படிக்கிற எல்லாம் கற்றுல எல்லாமே எங்கள் ஊருக்கு கொண்டு வந்துருக்காரு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படி சொல்கிறேன். அப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்காரு. அது அப்படிங்க எங்கள் அண்ணனுக்கு 4 பொண்ணுங்க இருக்குது. இந்த அசல் இடத்துல வந்து பொண்ணு கட்டிட்டா ஒரு நோயாளி தான் அவள். இப்போ நோயாளி இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, ஜானி நீ இப்படி இருந்த உங்களுக்கு நல்லா இருக்கு, எதுக்கு வந்துச்சு அந்த நோய் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்படியா கட்டுற விசுவாசனால நான் கட்டினேன். எனக்கு என்ன ஒரு என்னென்னா அசல் வீட்டில் பொண்ணு கட்டினா அப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்குது. அந்த பொண்ணு மனம் வந்து நம்ம அண்ணன் எதுவும் சொல்கிறா, நம்ம அண்ணன் கொஞ்சம் வேறு பண்ணும், நம்ம எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கலாம், நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு நான் விசுவாசப்படி நானே கட்டினேன். அதனால் கட்டுரை திரும்பினால அவன் ஒரு வீட்டு வேலை செய்யலை, 2 வீட்டு வேலை செய்யலாம், 2 சபை வேலை செய்யலாம். அவனை கடனை கொடுத்துருக்கேன். நல்ல சுத்தத்தை கொடுக்குறேன். மற்ற இடத்துல பொண்ணு கட்டினா அவங்க வந்து நம்ம அண்ணன் 2 வருஷம் தண்ணி மூண்டு நம்ம வந்து பார்த்து இருக்கணும் யாரெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து அதிகாரமாக நம்ம வீட்டு இருந்தாலும் எடுத்து சாப்பிடணும், தண்ணி எடுத்து குடிக்கணும். அதிகாரம் வந்து அத்தியாரம் தங்கச்சி இருக்காங்க அதிகாரம் செய்வாங்கன்ற ஒரு நோக்கத்தோடு நான் கட்டினேன். இருந்தாலும் கட்ட நல்ல ஒரு திரும்பியாக நல்ல 3 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. 2 பேருக்குமே பொண்ணு இல்லை. என்னால் பொண்ணு இல்லைன்ற ஒரு நேரம் கஷ்டம் இருக்குது. பொண்ணு இருந்தால் நமக்கு எதனா ஒன்றுன்னா வந்து எதனா எனக்கு செய்வேன்னு ஒரு நோக்கம் இருக்குது. இருந்தாலும் பொண்ணு 14 பொண்ணு கொடுக்குறாரு. எங்கள் நாத்தனார் பொண்ணு மாதிரி எடுத்து நான் எங்கள் நாத்தனாரும் எங்கள் மாமனாரும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டலில் பொண்ணு பெற்றுருக்கோம். அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலில் பெற்றுருக்காங்க. நானும் எங்கள் 3ஆவது படித்த
கிருபினாலே பொண்ணு மாதிரி தான் என்னை கத்துரு இந்த பிள்ளைங்களை என்ன அன்பாக வைத்திருக்காரு. அதை காட்டிலும் 3 சபை பிள்ளைகளை அன்பாக என் பிள்ளைக்கு அண்ணன் தம்பிக்காக அவர் ரொம்ப அதிகாரமாக வேலை வாங்குவார். சபை பிள்ளைங்களை அண்ணன் தம்பிங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் வேலை வாங்கினாரு. அப்படியே அன்பான சபை பிள்ளைங்களை வாழை பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. எந்த விதமாக அவருடைய பல நாளைக்கு சபை பிள்ளைங்க தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவ்வளோ அன்பு பிள்ளைங்களுக்கு அப்படியே நாட்கள சாட்சி ஆசிரியப்பாங்க. அவங்க மக்களுக்கு நல்ல பிள்ளைங்க என் பிள்ளை உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் தாங்கணும். இன்னும் கப்பலை திரும்பினாலே இப்போ கிராமத்துக்கு 50வது வருஷத்தில் அவர் கிராமத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. கிராமத்தில் எல்லாத்தையும் இந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லி அந்த ஊருக்கும் கத்துறாரு. பயன்படணும் அப்படிங்கிற பயன்படணும். தமிழ்மொழி அனைவரும் என் பிள்ளைக்காக திருமணியாக எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சுருக்கமாக தாயின் கருவில் இருக்கிறான்னு அவங்க இருக்கிறார். 2 லைன். நன்றி சொல்கிறேன். லாஸ்ட் 2 நிமிஷம் சொல்லிச்சு. நான் 1 நிமிஷம் பேசிட்டு அடிக்க வைக்கிறது கேட்கலாம் வந்து பயமாக இருக்குது. எனக்கு வந்து அப்பா அம்மா சொல்லுவது நான் வளர்ந்து கிடையாது. எனக்கு எல்லாமே அண்ணன் அன்னைக்குதான் எனக்கு அப்பா எங்க பாசனோட சொல்லுவேன். 25வது கல்யாணம் நாள் பார்த்துருந்தாங்க. ஐயா எனக்கு அண்ணன் இல்லையா, எனக்கு அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்தில் நான் பிறந்து அந்த கண்டிஷன் நான் எனக்கு பால் கொடுத்து வளர்த்துன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே செஞ்சுதான் அண்ணன் அண்ணி தான். அண்ணன் வந்து தகப்பனை கூட அதிகமாக என்ன நேசிப்பாரு. எனக்கு என்ன தேவையோ நான் எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலும் வருஷம் என்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க. இப்போ லாஸ்ட் நான் அத்தைன்னு சொல்லிட்டு ஆனால் நான் யாரையும் அங்கே வளர்க்கும்போது நான் அண்ணன் பையன் நான் சொன்னதே கிடையாது. என்னுடைய சகோதரன் நான் சொல்லுவேன். என் தேவைகள் எல்லாம் வச்சிடும் ஒரு சகோதரனை போல என் கூட இருந்து எனக்கு என்ன நடந்தாலும் அதில் முதலாவது வந்து நின்று எல்லா காரியங்களையும் என் சகோதரனை போல செய்கிறாரு. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கணும். இஷ்ட வேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் பார்க்கிறோம். இஷ்ட வேலைன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இந்த சகோதரனை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இந்த சகோதரனுக்கு போய் சேரும். கர்த்தர் தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பாஸ்டர் அமர்ராயா அவர்கள் சுருக்கமாக சிறு ஜனத்தை 2 வார்த்தை சொல்லி ஒரு ஜாமன் சுருக்கமாக கத்தருக்கு மகிமை உண்டதாக. அருமையான லாரன்ஸ் ஐயாவை 10 வருஷ காலமாக நான் அவருடைய 7 வருஷ காலமாக அவங்க சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் ஐயாவை தேவன் ஒவ்வொரு நெருக்கங்கள் வரும்போது அவர் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அநேக காரியங்களை செய்யும்படியாக தேவன் வழிநடத்துவதை நான் அவரை குறித்து நான் வந்திருக்கேன். அவர் செய்ய எல்லாரும் சொன்னாங்க அவர் எல்லா வேலையும் எடுத்து செய்கிறாரு. உண்மைதான். சிம்சோனை போல அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். ஆனால் அவருடைய சபையில் நீ அதை செய்தச்சுன்னு அவர் ஏவ மாட்டார். இவங்க செய்யும் போது அந்த பிள்ளைகள் 10 முறை பார்த்த பிறகு இன்னைக்கு எல்லாருமே ஒரு மனமாய் செய்திருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. வாயு பிள்ளைகளாம் அந்த நாட்கள் அவங்க அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஐயா தான் எடுத்து கூட செய்வாங்க. இன்னைக்கு இல்லை, இந்த வாயு பிள்ளைகளை சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம செய்யும் போது தன்னை தாழ்த்தி செய்யும் போது அவருக்கு அநேக தாழ்மை உண்டு. தாழ்மை உள்ள மனுஷன் சொல்ல முடியும் இல்லையா? அந்த அவர் தாழ்மையோடு எல்லா காரியத்தையும் நான் ஒரு பெருமைங்கிறத பார்க்க முடியாது. அந்த காரியங்களை அவர் எல்லா காரியத்தையும் எடுத்து செய்வார். செய்யும்போது அந்த பிள்ளைகளுடைய இறுதியம் என்ன செய்யும்? எங்க பாஸ்டர் செய்தார்கள் அந்த உள்ளம் உடைக்கப்படும் போது மறுபடி சபையில் என்ன காரியங்கள் நடந்தாலும் அதை செய்ய ஆயத்தமாக ஓடி வருகிற இன்றைக்கு சபை பார்த்த எல்லா வேலையும் ஜனங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்ல நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் இல்லையா? அநேக காரியங்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் யார் வந்தாலும் வராட்டும் அந்த ஊழியத்தை நியமிக்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன்.
நிறைய காரியங்கள் 7 வருஷம் அவங்க சபையில் நான் அமாவாசை பிறை நடத்தி கொண்டிருக்கிறேன் கத்தோலிக்க சமூகத்தில். ஆனால் நிச்சயம் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு முன்குறிப்பு வைத்திருக்கிறார் தேவன், அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேகரை ஐயாவை இன்னும் வருகிற நாட்கள் நிரம்பி விடுகிற சபையாக தான் அந்த சபை மாறப்போகுது இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் என்று சொல்லியிருப்பார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இன்னும் இடங்கொள்ளாதபடி பெருகச் செய்யும்படியாக என் இருதயத்திலிருந்து அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமியை உண்டாக்கி நிச்சயப்பட்ட தேவனே நீ ஸ்தோத்திரம். உங்களுடைய தாசரை ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம். 50 வருட காலம் வரைக்கும் நீங்கள் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் 120 வருஷ காலங்கள் உடைய ஊழியத்தை கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு செய்யும்படியான இன்னும் பலனும் கிருபையை கூட்டிக் கொடுத்து முழு குடும்பத்தை வேலை எடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த தகவல் திருச்சபையில் என்னுடைய அந்த சகோதரராக ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற ஆரம்ப நாட்களிலிருந்து அவருடைய மாமனார் ஆபிரகாமை அவர்கள் நோக்கராக இருக்கிறார்கள். அவர்கள் காலம் சென்ற பிற்பாடு அவருடைய பணியை தொடர்ந்து இந்த திருச்சபையில் தகவல் திருச்சபையில் ஊழியத்தில் உதவியாகிற என்னுடைய சகோதரர் பால் மோசஸ் ஐயா அவர்கள் சிறு வார்த்தை சொல்லி சிந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காணும்படியாக செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கு 49 வயசு முடிந்து 50வது வருஷத்தை காணும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இது நம்மளால் அல்ல, தேவனால் மட்டும்தான் போதும். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த ஊழியத்தை செம்மையாக செய்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய தேவ மனுஷனை இந்த நாட்களில் நான் 2004ஆம் ஆண்டு அந்த கையில் போது இடத்த வாங்கி அங்கே போனோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்களுடைய சபையில் எந்த ஒரு காரியமானாலும் சரி, தன்னுடைய விசுவாசியை இந்த காரியத்தை மாற்றம் தான் சொல்லுவாங்க. ஆனால் தான் குடும்பத்தை போல எல்லாரையும் நேசித்து அதனுடைய அனைத்து காரியங்களையும் ஐயா ஆயத்தப்படுத்திடுவாங்க. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியம். நாங்கள் எங்கள் கையூர் சபையில் எல்லா வேலைகளையும் அவர் துரிதமாக செய்து இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்றைக்கி சொந்த பந்தங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு அந்த ஒரு வேலை இருக்குது, இந்த வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போயிடுவாங்க. ஆனாலும் ஒரு சொந்த உடன்பரப்பு போல எல்லா காரியங்களும் நான் நிறைய பார்த்துட்டு என்னுடைய வீட்டு காரியங்களாலும் சரி, சபையுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீட்டு காரியங்களாலும் சரி, ஐயா வந்து எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவருக்கு இன்னும் அநேக ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து பைபிளில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அதிகமான நாட்கள் வாழ்ந்த ஒவ்வொரு ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட ஆண்டவர் ஊழியர்களை செம்மையாக செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த அம்மா சொன்னாங்க, சின்ன வயசுலே ஐயா வந்து மறுத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்துக்கு தீர்மானித்திருக்கிறாங்க. ஒரு ஊழியம் மாத்திரம் அல்ல, கையூர், பெரும்பாக்கம், இன்னும் அநேக நம்ம கல்குட்டை, இந்த மாதிரியான ஒரு 3 ஊழியத்தை கொடுத்துருக்கிறாங்க. அநேக ஊழியர்களை கொடுத்து ஆண்டவர் கிராம ஊழியங்களையும் இன்றைய நாளில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடாதபடி தன் ஊழியத்துக்காக நான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம், என் கூட சேர்ந்து ஊழியத்தில் நீங்கள் யாரெல்லாம் வாரீங்கன்னு நீங்கள் அநேக பிறந்தநாள் நம்ம சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது வந்து ஊழிய பிரதிஷ்டை பிறந்தநாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஊழிய பிரதிஷ்டை பிறந்தநாள் அந்த மாதிரியான ஒரு ஆண்டவர் வந்து ஏவுதல் கொடுத்துருக்கிறார். உலகமாக காரியங்களை நம்ம ப்ரேர் பண்ணி சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் ஜாமீன் போடுறதெல்லாம் அப்படி ஊழியத்துக்கு என்ன செய்யணும், இந்த நாளை கூட எல்லா காரியங்களையும் அவர் வந்து ஆண்டவர் நல்ல தெளிவாக வழிநடத்தி வராரு. இன்னும் அநேக ஊழியங்களில் வழிவாசல் திறந்து அநேக ஊழியக்காரர்களையும் மேன்மையாக இருக்கும்படியாக இந்த ஊழியக்காரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல யோசேப்பை ஊழியர்களை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல ஐயாவையும் பயன்படுத்தும்படியாய் அநேக தேசங்களுக்கு எப்படி ஒரு ராஜாவாக இருந்தானோ அதே போல ஐயாவும் ஊழியக்காரங்களில் எல்லா ஊழியத்திலையும் விரிவாக்கும்படியாய் ஒரு 50வது ஆண்டு கொடுத்திருக்கிறார். காணும்படியாக இதுவே பாராட்டுகிறார். இந்த நாள் முதல் இன்னும் ஊழியத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெறும்படியாகவும் இவரை மனதார நான் ஆசீர்வதிக்கிறோம். இவரை சபை மக்கள் மூலியமாகவும் எங்கள் குடும்பத்தார் மூலியமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக நாளை காணும்படியாக இதுவே பாராட்டுகிறேன். கட்டதாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அவர் இன்னும் அநேக நாட்கள் வாழ்ந்து அநேக பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து சிறுவர் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், சபையினுடைய ஆராதனை காரியங்கள் எல்லாத்தையும் ஐயா இன்னும் உற்சாகமாய் செய்யும்படியாக அவருக்கு சரீரத்தில் கருணையும் கொடுக்கணும். கட்டதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. அடுத்ததாக என்னுடைய அன்பு சகோதரர் வடபழனியில் கத்தருடைய ஊழியத்தை செய்துகிற கத்தல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் பிராந்தியம் அண்ணன் அவர்கள் சிறு வார்த்தை சொல்லி
ஜெபிப்பார். சுத்தமா அல்லேலூயா. நல்லவர். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன அண்ணன் கூப்பிடுறேன். அவரோட நான் 6 வயசு சின்னவன். ஆனால் அவரோட பெரிய நான் மாற்றி இருப்பாங்க. நல்லவர். இதனாலே இந்த பொன் விழா இருந்தாலும் புன்னகை நாயகன் அருமையான சகோதரர் என்னுடைய ஊழியக்காரர் மாஸ்டர் நாராயணன் அவர்களை என்னுடைய திருச்சபையின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இளைஞனாக இருந்தேன். முதிர் வயது உள்ளவனாலே நீதிமான் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடப்பட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, நான் பிறந்த நாளை கொண்டாடுறேன் எனக்கு கூப்பிடல. ஆனால் நாங்கள் இந்த 50வது பிறந்த நாளை நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்தின் புதுசுமை நாளாக அறிவிக்கிறேன் அப்படின்னு வரும்படி அழைத்த போது மிகுந்த சந்தோஷம். சுவிசேஷத்தை அறிவியாதிருந்த எனக்கு ஐயோ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவரை சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாளாக தன்னுடைய பிறந்த நாளை அவர் நியமித்திருக்கிறபடியினாலே இந்த பொன் விழா ஆண்டினை கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய காரியங்கள் எல்லாம் பொன்னாக விளங்க செய்வாராக. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து செவிக்கலாம். அருமையான சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிளம்பி பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல நாளிலே தேவரே ஆண்டவரே இந்த நாளை காணும்படி தேவன் பாராட்ட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக பிறந்த நாளை கர்த்தர் காணும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அநேக சுவிசேஷத்தின் ஆண்டு விழாவாக இந்த பிறந்த நாளை நாம் தொடர்ந்து கொண்டாட கர்த்தரை கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ராஜா அவருடைய குடும்பத்தாருக்காக, குடும்ப பிள்ளைகளுக்காக, சபை பிள்ளைகளுக்காக, விசுவாச மக்களுக்காக எல்லாத்தையும் கூறுகிறோம். கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி உதாரணமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லது கர்த்தாவே இந்த வாங்கின்படி 1000 மடங்கு ஒரு பெருக செய்ய சகலவித நன்மை நாளும் நல்ல சுக நலத்தோடு கூட இந்த கடனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். சிலவதி வேலை முழுவதுக்கே சொல்லுகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. அடுத்ததாக நம்மிலே உடைய ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஜெயராஜ் அவர்கள் சிறு வார்த்தை சொல்லி வாழ்க்கை ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு மாதிரியே தெரியலையே. நாங்கள் தான் பேசிட்டு பேசுகிறோம். அல்லேலூயா. 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். அவர் அவருக்கு மட்டும் பிரியமானவர் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானவர். முதலாவது யாருக்கு பிரியமானவர்? ஆண்டவருக்கு பிரியமானவர். 2வது அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு பிரியமானவர். 3வது நம்ம அழகாக சாட்சிக்கு நான் இருக்கிற சகோதரி அவர் எல்லாரும் எவ்வளவு பிரியமானவர் என்று சொல்லி அருமையாக சாட்சி சொன்னார். ஆமென். அடுத்து சபை விசுவாசிகளுக்கு அவர் பிரியமானவர். நான் 25 வருஷத்துக்கு மேலே உங்களோட இணைந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அநேக திருமண காரியங்கள், பிறந்த காரியங்களுக்கு நான் அவர்களோடு கூட நான் உங்களோடு இழந்து கொண்டிருக்கிறேன். எந்த வீட்டிலையுமே அவர் ஊழியக்காரர்களுடைய கட்டில் இருந்ததே இல்லை. உங்களுடைய அவர் வீடு திருமணமான நம்ம மாற்றிருக்கோம்னு நினைக்கிறோம். அவர் தான் பிரியாணி பாரு, அவர் தான் சமையல் பண்ணாரு, அவர் தான் சமையல் பண்ணாரு. எல்லா வேலையும் எல்லார் வீட்லையும் அவரே செய்வார். ஆகவே அனைத்து சபை விசுவாசிகளுக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? பிரியமானவர். ஆமென். இப்போ வயசு எத்தனை? 0 எடுத்த வயசு எத்தனை? 5. அல்லேலூயா. 0 கண்டிப்பாக கழிச்சு கிடையாது. 0 கழிச்சு கொண்டு இல்லை. ஆண்டவர் அவருக்கு செல்லமாக ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். 3 குழந்தைகளை கற்பத்தி கனியை கொடுத்திருக்கிறார். இப்போது ஐயா 3 சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார். 3 சபைக்கு 3 சிங்கக்குட்டிகள் வளர்கிறது சொல்லி நான் என் மனதில் நினைக்கிறேன். 3 சபை இப்போது கைவசம் இருக்கிறது. ஐயா இன்னொரு சபைகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும். நாடகை கர்த்தருக்கு சுத்தமானால் ஐயா கர்த்தர்களை நின்றிருந்தால் இந்த ஐயா தலைமை சபையில் 3 சபைக்கு 3 ஊழியக்காரர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அம்மா அழகாக சாட்சி சொன்னார்கள். என் பிள்ளைக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில 50 வயசு கடந்து வர்றதுக்குள்ள எவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருக்கிறார்கள் சொல்லி அவர்களை பெற்றெடுத்த தாயார் சாட்சி சொன்னார்கள். உங்களுக்கு வாழ்க்கையில தெரியும். அவர் ஒரு நியமித்து ஆண்டோடைய ஊழியத்தை நியமித்து
சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்துக்கு நேர்ந்து உடனே நேர்ந்து விடாத. ஆண்டவர் அழைத்தால் என்னைக்கு வேணாலும் எடுத்துவார். ஆனால் ஊழியத்துக்கு நேர்ந்து விடுறேன்னு சொன்னா அதுக்கு மேலே ஓட்ட பார்த்துட்டே இருக்கான். இவங்க எங்க நீருக்கு போறான். அதை தான் நம்மளுக்கு செஞ்சுக்கிறாங்க. ஆகவே தான் ஊழியத்துக்கு வருவதற்கு முந்தைய அவ்வளவு போராட்டம். அவன் ஊழியத்துக்கு நான் இப்போ கூட சொல்றேன், என்னபடியா சொல்லுங்க, ஊழியத்துக்கு உடனே நேர்ந்து விடாத. அர்த்த கிறிஸ்தவன ஊழியத்தை எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். அவன் நவ்யாவுடைய வருகிறதை தவறு நிராகரிக்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையாக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். மோசே 120 வயதிலும் எப்படி பலம் குன்றாமல் இருந்ததோ அதுபோல எங்கள் அன்பு சகோதரர் வாரன்சியும் 120 வயதிலும் பலம் குன்றாமல் உங்களுடைய வருகை வரை மகன் எந்த குறைவின்றி ஊழியம் செய்ய இதோ குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருவிழாப்பட்டபடி இயேசுவின் நாமத்தை வைக்கிறோம் பிதாவே. அடுத்ததாக என்னுடைய மாமா வந்து ஒரு நேரம் இது மாதிரி இருக்க முடியாது. அவங்க எப்பவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். அதனால் அவங்க கிளம்புறாங்க. இப்போது என்னுடைய மாமானுடைய குடும்பத்தில் மூத்த மகள், என்னுடைய மூத்த மாமியார் இப்படிதான் சொல்லுவாங்க, ஜாய்ஸ் அவர்கள் ஒரு சிறு சாட்சியை சொல்லி கடந்து செல்வார்கள். அடுத்தது ரூத்தம்மா ரெடியார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது உங்களுடைய போதகருக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் குடும்பத்தின் சார்பாக. அவர் குறித்து என்ன சொல்றதுன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர் யார் எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் சின்ன வயசில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். எங்கள் அத்தைக்கு வந்து லாரன்ஸ் பிறந்த பிறகு தான் நான் பிறந்தேன். அப்போ ரிஸ்பாலுக்கும் எனக்கும் ஒரே வயசு, எங்கள் அத்தையோட பொண்ணுக்கு. அவள் வந்து 5 வயசில் இறந்துட்டா. அப்போ வந்து நானும் லாரன்ஸ் மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எனக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ஜானி பிறந்தா. அப்போ அந்த 5 வருஷம் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்தோம் அந்த வீட்டில். அப்போ அவர் என்னுடைய சகோதரனாக இருந்தார். அவருக்கு திருமணம் முடிக்கிற வரைக்குமே அவர் எனக்கு சகோதரனாக தான் இருந்தார். அவருக்கு திருமணம் முடிச்ச பிறகு தான் அவர் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கார மாறிட்டார். அதுதான் ஸ்கூலில் நாங்கள் வந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம். அவரும் நாங்கள் ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தோம். அவர் வந்து A கிளாஸ் படிப்பார், நான் B கிளாஸ் படிப்பேன். அப்போ எல்லா ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களை வந்து அத்தை மாமா பொண்ணு அத்தை பையன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்கூலில் எல்லாருமே உங்கள் அண்ணன் வரலையா, உங்கள் அண்ணன் வரலையா, உங்கள் அண்ணன் வெளியே நின்றுறாரு, உங்கள் அண்ணன் விளையாடிக்கிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அப்படி கேள்விப்பட்டு தான் நான் வளர்ந்தேன். அத்தை பையன்ற அந்த உணர்வு எனக்கு வந்து என்றைக்குமே வந்ததே கிடையாது. இப்போ தங்கச்சி வீட்டுக்காரு மருமக, எங்கள் வீட்டு மருமகன்ற உணர்வு கூட கொஞ்சம் வந்துருக்குது. அவ்வளோதானே தவிர அவர் எப்பவுமே என்னுடைய சகோதரனாக தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது, எசேக்கியேல்ல, ஆயத்தப்படுத்து உன் ஜனத்தாருக்கு நீ காவலாளியா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சின்ன வயசுல வந்து ஊழியத்துக்கு ஆயத்தப்படலை. அவர் வந்து ஒரு வேலைக்கு தான் அவர் போவார். அவர் வந்து இந்த மியூசிக், இந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் விஷயம்லாம் அவர் நிறைய பண்ணுவார். கரண்டில் போய் வேலை பார்க்கறது அதுன்னு. அவர் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாருன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே யோசிச்சிருந்தோம். ஆனால் அவர் ஊழியத்துக்கு வருவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவர் ஆயத்தப்படலை. ஆனால் அவர் ஆயத்தப்படுத்தினார் எல்லாரையும். எல்லாருக்கும் காவலாளியே இருந்தார். இப்போ ஆயத்தப்பட்டு இருக்காங்க. கடைசியாக தான் ஆயத்தப்பட்டிருக்காரு. வசனத்தில் சொன்ன மாதிரி முதல்ல ஆயத்தப்படலை, கடைசியாக தான் இப்போ ஆயத்தப்பட்டிருக்காரு. இப்போ ஒரு முழு ஊழியக்காரனா தேவன் அவர் தெரிஞ்செடுத்திருக்காரு. அதுக்காக தேவனுக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். இப்போ கிராம ஊழியம் செய்ய போகிறாரு. அந்த ஊழியத்தில் கூட தேவன் அவரை எடுத்து இன்னும் அதிகமாக பிரயோஜனப்படுத்தணும். அவர் தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பார். நன்றி. ரூத்தம்மா சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லுங்க. அங்கே கொடுப்போம். அவங்க மேலே இருந்து முன்னாடி மேலே இருந்து சரி. அடுத்ததாக என்னுடைய சித்தி மாலா சித்தி ஆயிரமாருங்க. சுருக்கமாக தயவுசெய்து. அத்தை நமக்கு தேவனுடைய சாட்சியம் கொண்டாட கூடினது. இந்த பிறநாள் காண செய்த தேவன் கோடி கோடி சோதரம். இந்த சின்ன ஐயா வந்து எல்லாத்தையுமே உரிமையாக பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லை,
ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவ்வளோ கதறி அழுவார். அவரை பார்த்தா எங்களுக்கு அழைய வரும். அவ்வளோ இலகிய மனசு, எல்லாரையும் எடுத்து செய்வார், எங்களை உரிமையாக பேசுவார். அதெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும் தான், ஆனாலும் நம்ம பையன் தானே பேசுகிறாரு அப்படின்னு நாங்கள் சாந்தமாக ஆயிடுவோம். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த பிறந்த நாளை காண செய்த ஐயாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து நான் சொன்னது செய்யவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போகும் இடமெல்லாம் அவரோடு இருந்து அவரோட சொன்னது என்ன சொல்லியிருப்பாரோ தெரியல, அந்த வசம் தான் எனக்கு வந்தது. கண்டிப்பாக வந்து செய்வார். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சாட்சியெல்லாம் சொல்லணும் முதலே சொல்லலை, எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. கத்தோடைய சித்தாந்தத்தினால எங்களுக்கு முன்னே மேரேஜ் ஆகும் போது ஒரு 13-14 வயசு இருக்கும். அவருக்கு ரொம்ப துருத்துருன்னு இருப்பார். அவங்க சித்தப்பாவுக்கு தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. அவங்க இப்போ அவங்க சித்தப்பாவோடு தான் இருப்பார். நாங்கள் முதல்ல பையன் தான் இருந்தோம் கொஞ்சம் காலம். நம்மளுக்கு சின்ன வயசுலேயும் சரி ரொம்ப சுறுசுறுப்பு, இன்னொன்று நன்மை செய்வார். ராணி இருக்க வரைக்கும் நன்மை செய்யணுன்ற வார்த்தைப்படி நன்மையே தான் நினைப்பார், நன்மை தான் செய்வார். எங்கள் மாமாவும் அப்படி தான், அக்காவும் அப்படி தான், தம்பியும் அப்படி தான். மகன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எனக்கு ஒரு ஊழியக்காரர் பிள்ளைன்னு ஒரு சந்தோஷம் உணர்வு, அந்த ஒரு ஃபீல் வந்து யாருக்கும் ஒரு இருக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பிள்ளைங்க இருக்கலாம் உலகத்தில், ஆனால் தேவனுக்கு வேலை செய்கிற பிள்ளைங்க முதல்ல அதை காட்டிலும் வேண்டாம் அன்பு உண்மையில்லை. உண்மையான அன்பு ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க. ஒரு ஊழியர்கள்னா சேரில் உட்காந்துருப்பாங்க, விசுவாசிகள் வேலை வாங்குவாங்க, மற்றவங்க வேலை வாங்குவாங்க. பிள்ளை எப்போவுமே பிள்ளை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. மகன் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சித்தி எங்கள் மகன்களை சித்திங்க நீங்கள் அங்கே கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மகனை கற்றுக் கொடுத்தாலும் ஒருவன் 1000 ஆண்டுகள் போல ஒருவன் 1000 பேர் தருவாங்க. அந்த வார்த்தைப்படி ஆண்டவர் உபாகமம் 1:31 இதுவரைக்கும் கர்த்தர் மகனை சுமந்து கொண்டு வந்தார் கிருபையாக. இன்னுமா தேவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் மகன் வாழ்ந்து அநேக பிறந்த நாளை காணும். அவர் நிமித்தமாக அநேக ரட்சிக்கப்பட தொடப்பட சபைகள் எடுப்ப கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு சோதரிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக என்னுடைய சக சுருக்கமாக லாரன்ஸ் அண்ணன் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பாசமாக தெரியும். அவர் நல்ல ஒரு ட்ரிபிள் கேமரா பிளேயர். யூசிஎஸ்ல வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சப்போ அவர் தான் வந்து சர்ச்சில் ட்ரிபிள் கேமரா வாசிப்பார். அந்த கட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பாருங்கள். அந்த கட்டவர்கள் வந்து அந்த ட்ரிபிள் கேமரா வந்து வாசிக்க எல்லாம் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், நகர்ந்துட்டே போயிருக்கும். அதை பிடிச்சிட்டு தான் வாசிப்பார். நான் கீழே தான் வந்துருப்பேன். அந்த ட்ரிபிள் கேமரா வாசிக்கணும், எப்படியாவது ஓரம் கட்டிட்டு எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு பேசுவேன். தலையில் நொறுக்கல கூட்டதான் செய்வேன். அதாவது ஞாபகம் இல்லைன்னு தெரியல, நிறைய கூட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன பண்ணாரு, இவர் அதுக்கப்புறம் பாஸ் இந்தராஜ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கைமாற்றி விட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா நம்ம ட்ரிபிள்காக வாசிக்கலாம் இங்கே தான் நம்ம இதை வந்து அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே போனாலும் அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அவங்க ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் எனக்கு நான் கீபோர்டு வாசிக்க அப்படின்னு அது ட்ரிபிள்காக தான் எனக்கு கம்ப்ளீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ஸு அப்புறம் கீபோர்டு வாசிக்க கற்றுக்கிட்டு சர்ச்சு வந்து நான் வந்து இப்போ இல்லை ஒரு முன்னாடியிலேருந்தே நான் வந்துட்டு இருக்கேன் கீபோர்டு வாசிக்க. அது என் வருஷத்தை கணக்கு பண்ணனா எனக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ வருஷமே எனக்கு தெரியல. நான் வந்தேன்னா எனக்கு தனியாக வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு டவல் கொடுப்பாங்க, தனியாக ஒரு சோப்பு கொடுப்பாங்க, என்னை வந்து பயங்கரமாக உடச்சுப்பாங்க. நான் வந்தேன்னா அங்கேருந்து ஒரு பைக்கில் வந்து கீபோர்டு வாசித்து ஒரு விழாவும் ஆண்டு விழாவில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணுவேன். எனக்கு அதுக்கப்புறமா என்னோட சகலையாக தம்பி மாறுறாரு. இன்னமும் அந்த ஊழியர்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா இருப்போம். எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க இன்னும் மென்மேலும் சதம் அழிக்க 100 வருஷம் இன்னும் நல்லா வாழணும், ஆண்டவர் நல்ல கிருபை தரணும், ஊழியர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியில் தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன். நான் மதுரவாய் ஈசி சர்ச்சில் அவர் சொன்னது மாதிரி ட்ரிபிள் கேமரா இப்போ நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது.
ஏன்னா ஓரம் கட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அது மாதிரி அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஓரம் கட்டாங்க. ஆனால் பழைய படங்கள்லாம் பாட்டு, அந்த சினிமா பாட்டுக்கு அந்த ட்ரிபிள்காக தான் வாசிப்பாங்க, பேக்ஸ் வாசிப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போவும் நான் வச்சுருக்கிறேன் உள்ளே இருக்கு. நான் மதுரவாய் ஈஸி சர்ச்சில் வாசித்தேன் அதே ட்ரிபிள்கானு இன்னமும் அது அடையாளமாக வச்சுருக்கிறேன். அவர் சொன்னார், என்ன வாரம் கட்டிட்டு இன்னொருத்தர் கூட்டாங்க. கடைசியில் பார்த்தா என்ன வாரம் கட்டிட்டு அவரே எல்லாத்தையும் குடிச்சிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறோம். சரிங்க, அதிகமாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இப்போது ரெடியாக கேட்க சரி, அதை ஆய்வு பண்ணுங்க. இப்போ இந்த கிராம ஊழியத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக இங்கே சில பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறோம். என்னுடைய மாமா அத்தை குளோரி சாரங்கபாணி என்னுடைய மாமா அவர்கள் இந்த கிராம ஊழியத்திற்கு கார்ட்லெஸ் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நல்ல காஸ்ட்லியான, ஏன்னா அந்த வண்டியில் கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் வண்டி நிற்கும், நம்ம நிழலில் எங்கேயாவது நின்று கூட நம்ம பேசலாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த கார்ட்லெஸ் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸ்டுடியோ மாஸ்டர் கிட்டத்தட்ட அதனுடைய விலை வந்து 10,000 ரூபா ஒரிஜினல் விலை. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி சர்ச்சுக்காக 9,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் மைக்ரோஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அந்த ஊழியத்துக்காக டேக்ஸு, அந்த ஹாரன், இந்த பேண்டு இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் பற்றியும் ஜோம் பண்ணும்படியாக பிரதிஷ்டை செய்யும்படியாக நம்முடைய அருள் ஜான்சன் அவர்களும் என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய தகப்பனாரோடு இணைந்து ஊழியம் செய்கிறேன். நான் இந்த ஊழியத்துக்கு அழைத்ததனுடைய காரணமே நோக்கமே என்னென்னா, கிராம ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த நாட்களில் செய்த அவர்கள் எல்லாரும் நான் அழைத்திருக்கிறேன். அதிகமாக என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய ஐயா அப்பாவோடு அந்த நாட்களில் ஊழியம் செய்த பால் ஆபிரகாம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். 2 பேரும் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் மேலே வாங்க. அதுக்கு நான் மேட் போட்டுருக்குறோம், வாங்க முழங்கால் படிடுவோம். இங்கே ஒலிவ எண்ணெய் வைத்திருக்கிறோம். அதை வைத்து எல்லோருடைய தலையிலும் எண்ணெய் வைத்து சோகம் பண்ணுவார்கள். பெரும்பாக்க சபை, தையூர் சபை, கல்குட்டை சபையில் இந்த கிராம ஊழியத்துக்கு நாம் மாதந்தோறும் விடுமுறை நாட்களிலே அல்லது ஒரு நாள் நியமித்து அந்த கிராமத்துக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. நான் முதலே சொல்லிட்டேன், 3 விதமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கலாம். முதலாவது ஃபீல்டில் போயிட்டு கிராமத்தில் சுவிசேஷத்தை சொல்வதற்கு, டேக்ஸ் கொடுப்பதற்கு, பாடுவதற்கு, சாட்சி கொடுப்பதற்கு முதல் காரியம். 2வது காரியம், ஐயா அப்படியெல்லாம் எங்களால் போக முடியாது, நாங்கள் வீட்டில் இருந்து முழங்காலிலே ஜெபம் பண்ணுறோம். அங்கே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபம் பண்ணுவது, ஊழியம் நடக்கிற நேரத்தில் வீட்டில் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவது. அப்படி முழங்காலில் நின்று ஜெபிப்பதற்காக ஒரு குழு அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பொருளாதார உதவி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமாக இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே மேட் போட்டிருக்கிறது, நீங்கள் முழங்கால் படிலாம். சகோதரர்கள் இந்த பக்கத்தில் வந்துருங்க, மகாராஜா கூட வந்துருங்க. எல்லாருக்காகவும் நம்மத்தில் இருக்கிற பிஷப் அருள் ஜான்சன் ஐயா அவர்களும் நம்மத்தில் இருக்கிற பால் ஆபிரகாம் ஐயா அவர்களும் இணைந்து இந்த பொருட்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கேமராமேன் நல்லா இருங்க. பொருட்களுக்காக, அதாவது இந்த ஊழியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்காகவும் இங்கே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்காகவும் செலுத்தி ஆசீர்வதிப்பார்கள். ஐயா இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நேரம் இல்லாதனால நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் நிறுத்திடுவோம். இன்றைக்கு போதகர் நாங்கள் சின்ன ஐயான்னு சொல்லுவோம். பெரிய ஐயா இந்திய கிறிஸ்தவ போதகர்களுடைய தலைவர் அருமையான ராபர்ட் ஐயா அவர்கள். சின்ன ஐயா பாஸ்டர் லாரன்ஸ், அவருடைய மாமனார் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் பரிச்சயமானவர். அந்த ஈசிஐ திருச்செந்தே ஃபவுண்டர் என்றே அந்த குடும்பத்தை நாம் அழைக்கலாம். ஐயா வரும்போது தான் பலவீனமாக இருந்தார். தன் மகன் மருமகனை குறித்து பேசுகிறனே ஒரு புது பலனை கற்றுக் கொடுத்தார். சரி, 3 காரியங்களை செய்தால் அதை நீங்கள் யாராக இருந்து போறீங்கன்னு ஜெபம் பண்ணி அர்ப்பணிப்போம். இந்த நற்செய்தி பணி அவருடைய 50வது நாள் கோல்டன் ஜூப்ளியில் கர்த்தர் அவருக்கு தங்கமாக இதை நியமித்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஊழியம் தான் நற்செய்தி ஊழியம். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், தைரியம் வேணும். ஆண்டவர் சொன்ன கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்,
நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தரும்படியா இதற்கு கொடுத்த இந்த பொருட்களுக்காக நான் உங்களுக்கு நன்மை கொடுக்குறேன். இதை நீங்கள் ஈசாயை கொடுக்குறேன். இதை எங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுக்குறேன். தகப்பனே, இந்த இயேசு என்ற நற்செய்தியை அறிவிப்பதற்கு, இயேசுவே ஆண்டவர் என்று நீர் கொடுத்த பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே காரணமாயிருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம், இந்த மைக்ரோஃபோனுக்காக ஜெபிக்கிறோம், ஆம்பிளிஃபையருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதனுடைய எல்லா ஆண்டவரே வாகனத்துக்காக ஜெபிக்கிறோம், டிராக்ஸுக்காக ஜெபிக்கிறோம், மெகாஃபோனுக்காக ஜெபிக்கிறோம், மொராக்கோஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான டிராவலிங் டிராக்ஸுக்காக எல்லாவற்றுக்கும் மேலே இந்த சத்திய வார்த்தைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திரியேக கடவுளின் பெயரிலே நாங்கள் இதை பிரதிஷ்டை செய்கிறோம். மாதந்தோறும் எப்படி அவர்கள் நியமித்துக் கொண்டார்களோ இந்த அவருடைய ஆண்டவரே கோல்டன் ஜூப்ளி இயரில் நற்செய்தி விழாவாக தன்னுடைய ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற மகன் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே அவருடைய பெயருடைய அர்த்தத்தின்படியே அவர் இயேசு என்ற இரட்சகரை அறிவிக்கத்தக்கதாய் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஊழியக்காரர் போதகர் லாரன்ஸ் வாழ்க்கையில் பிரகாசித்து இயேசு என்ற நற்செய்தியை அறிவிக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வந்திருக்கீங்க. ஒரே வசனத்தை சொல்றேன். இந்த வசனம் ஒரு இளையோட கடைசியோட நீங்கள் இதுவரைக்கும் இதை தியானித்திருக்கலாம் எனக்கு தெரியாது. எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் என்னை பற்றும் இயேசுவை பற்றும் பைபிள் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நீங்கள் போக போறீங்க. இருபத்தி 18 இதுதான் உங்களோட வேலைங்க. அவர்கள் என்னை மற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஏதோ சந்தோஷமா நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிற வேலை என்னன்றத நீங்க உங்களோட வேலை என்னன்னா அவர்கள் இயேசுவை பற்றிய விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களே யாரை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பிரசன்ன உங்களுக்கான ஒரு குறிப்பு. இந்த குறிப்பு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ரட்சிக்கப்படாதவர்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சுதந்திரமோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அவர்கள் என்பது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருளை விட்டு ஒளியிடத்தில் உங்களுடைய உன்னதமான பணி என்னன்னா அவர்களை ரட்சிக்கப்படாத ஜனங்களை இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திரும்பும்படி நீங்கள் அவருடைய கண்களை திறக்கும்படி ஆற்ற வேண்டும். ஆமென். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி சாதாரணமான அல்ல. கொடுக்கப்பட்டிருக்கிற பணி சாதாரணமான பணி அல்ல. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிற அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படாத ஜனங்களை இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் நடத்த வேண்டும். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு
பசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர்கள் பிசாசின் இருளை விட்டு இயேசுவிடத்தில் கொண்டு இருளை விட்டு ஒளியிடம் இருளார் பிசாசு இருளில் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத அவர்கள் இருளில் இருக்கிறார். அவர்கள் இருளை விட்டு வெளிச்சத்தில் கொண்டு வரும். ஒளியிடம் இயேசுவிடத்தில் கொண்டு வர. அடுத்து, அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். சாத்தானுடைய அதிகாரத்தை இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலும் திரும்பும்படி நீங்கள் ரட்சிக்கப்படாத அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இந்த நாளில் இந்த நாளில் தேவனை அனுப்புகிறார். தேவனுடன் தேவனுடைய இது உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட பணி. எப்போதும் மறந்துடாதீங்க. அப்போஸ்தலர் 20:18 மறந்துடாதீங்க. இது தேவனுக்கு கொடுத்து பணி. ஜெபிப்போம். இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்திற்கு தேவனிடத்திற்கும் அவருடைய மனக்கண்களை திறக்கும்படி இன்று கர்த்தர்களை அனுப்புகிறார். அபிஷேகத்தை வரங்களோடு வெளிப்படுத்த கிருபை செய்வாராக. ஆதி அப்போஸ்தலர் கிருபைகளை அப்போஸ்தலருடைய அபிஷேகத்தினுடைய மகிமை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ராஜ்யத்தை கட்டுவாராக. ஆண்டவரே, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாய் புத்திமானி நாவை தருவீராக. கர்த்தரே இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கத்தக்கதான தைரியத்தை இந்த மகனுக்கு உண்டாக்குவீராக. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது சுகமாக்குற வரங்கள் செயல்படுவதாக. சுகமாக்குற வரங்கள் செயல்படுவதாக. மகட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இந்த மகளை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே குஷ்டப்படுத்துவீராக. இயேசுவே, கிருபை வரங்களால் நிரப்புவீராக. ஆண்டவரே, கண்டுபிடிக்கிற அபிஷேகத்தை தருவீராக. ஆவின் வரங்களை வெளிப்படுத்துவீராக. கிருபைகளை இந்த மகளுக்கு கொண்டு பண்ணுவீராக. ஹalleluya, ஹalleluya. கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டுவீராக. தைரியத்தின் ஆவி இந்த மகள் தருவீராக. ஆண்டவரே, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாய் கல்விமானி நாவை தருவீராக. ஆண்டவரே, அந்திரேயாவை போல ஆண்டவரே அந்த 5 அப்போ 2 மீன் சிறுபண்ணை கையில் கண்டுபிடித்தது போல கண்டுபிடிக்க கிருபை செய்வாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரம் கண்ணீரின் கண்கள் உண்டாவதாக. இந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகரின் பக்கமாய் திரும்புகிற அநேக வரங்களினால் அந்த தாயாரை நிரப்புவீராக. நாள்பட்ட வியாதிகள் சுகமாக இவருடைய கரங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் உண்டாவதாக. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எழுந்து துணியோடே ஒரு வல்லமையை தரித்து கொள்ள சொன்னீர்கள் ராஜா. இவர்கள் எழுப்பி ஆண்டவரே வல்லமைகளை தரித்து தைரியமாய் இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கிப்பார்களா. இந்த ஊழியத்துக்கு எதிராக எந்த சத்துவின் கிரியைகளும் மனுஷங்கள் தடைகளும் அதிகார சக்திகளும் எழுமாதபடி ஆண்டவர் இதோ நான் திறந்த வாசல் உங்களுக்காய் வைத்திருக்கேன் சொன்ன கர்த்தர் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காய் தன்னுடைய 50வது நாளிலே பிரதிகளை எடுத்துக்கொண்டு உடைய ஊழியரின் வாஞ்சை உம்முடைய வாஞ்சையா இருக்கிறபடினால அவருடைய வருகை வரை என்றும் நிறைவேற்றுவீராக. எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் அடவே அகற்றுவீராக தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, அப்பா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை உம்முடைய ஊழியக்காரன் பெயர் இருக்கிற அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. இந்த கரங்கள் வரங்களால் நிரப்பப்பட்ட இயேசுவின் அபிஷேகம் இயேசுவை போல கர்த்தாவே அப்போஸ்தலர் 10:38 படி கர்த்தாவே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவர்
பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாரையும் செஞ்சது போல உடைய மகனுடைய வருகை மட்டும் அந்த அப்போஸ்தலர் 10:38 ஊழியர்களை செய்வாராக. இவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போவதாக. ஒரு எரேமியாவாய் தாயின் கருவிலேயே தெரிந்துகொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தினவியாவுக்காய், 3 மகன்களுக்காய், பெற்றோர்களுக்காய், அப்படியே அத்த மாமாவுடைய குடும்பத்தாருக்காய், 3 திருச்சபைகளுக்காய், 3 ஆண்டுகளுக்கு ஒரு புத்தகத்தை கட்டுப்படியான தரிசனத்தை திட்டத்தை நிறைவாக்குவீராக. கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டுவீராக. உம்மாலே ஆயுசும் தீர்க்காயுசும் நீடித்த நாட்களும் சமாதானமும் பெருகுவதாக. வரங்களினால வல்லமையினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கத்திரிக்கண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைகளை நீ சொல்லி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகியால் புறப்படக்கூடிய சகலையாக சீஷனாக என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வாக்கின்படியே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உங்களுடைய அடியாராக இருக்கிறது தான். ஆமாம், சர்வங்களை எடுக்கவும் தேர்தலை விதிக்கவும் சட்டில் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த 1000 பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று லூக்கா 10 சொல்கிறது. அந்த சத்துரின் சகல வல்லமைகள் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். அவர் போகிறவர்களும் அற்புத அடையாளம் நடக்கும். யாருக்கு சுகமாக எல்லா சத்துரும் சகல வல்லமையும் மேற்கொள்ளும். அந்த ஒரு தேவனுடைய ஆகியத்தில் பரலோக வாழ்வுக்கு அதிகமாய் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டிய வரங்களையும் திருவையும் தான் இவர்களையும் இவர் குடும்பங்களையும் தண்ணீர் மணி போல பாதுகாக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஊழியக்காரர்களை கனப்படுத்தும்படியாக நாங்கள் இருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இருக்கிற மகனையா, இளவரசியா, முதலாவதாக நம்முடைய அழைப்புக்கு இணங்கி அநேக ஊழியத்தின் மத்தியிலும் வந்திருக்கிற நண்பு ஐயா ஆபிரகாம் ஐயா அவர்களை கனப்படுத்தும்படியாக இருக்கிறோம். மாலை வெளியில அவர் ஊழியத்துக்கு பெங்களூருக்கு போக வேண்டும். சரியா இருப்பா? இங்கே இங்கே கேட்கு ரெடி பண்ணி